வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இப்போ புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 3 படங்கள் ஒரு வெப் சீரிஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் கொண்டு வந்திருக்க எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீரியலையே ஒரு ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி குறுக்க வந்து பேச அந்த வீட்டுக்காரம்மாவோ கோபப்பட்டு அந்த லேடியை அரைஞ்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே ஹஸ்பண்டு ஒய்ஃப் அரைஞ்சிடுறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. வீட்டு வேலைக்காரமாவும் உள்ள போயிடுறாங்க. இந்த லேடியும் அழுதுகிட்டே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ கரெக்டா ஒரு 2 மணிக்கு நைட்டு மிட்-நைட் 2 மணிக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய லேடி அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி மேல் ரூமுக்கு போய் பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா தூக்குல தொங்குன நிலையில இறந்து போய் கிடக்குறாங்க. ஸோ இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த வீட்டு வேலைக்காரி என்ன பண்றாங்க, போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஸ்பாட்டுக்கு போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு கேஸை விசாரிக்கிறவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்த உடனேயே இது சூசைட் கிடையாது, மர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சின்ன சின்ன தடைகளை வச்சு உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இந்த ஒரு கொலையை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இப்போ நான் சொன்னது வெறும் 10 நிமிஷத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோவான நவீன் சந்திராவுடைய ஆக்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. அவரும் அந்த போலீஸ் கேரக்டருக்கு நல்லாவே சூட் ஆயிருக்காரு. அடுத்ததான் இந்த படத்துல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்கு. ஈவன் கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்விஸ்ட் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த ட்விஸ்ட் எல்லாம் பெருசா இம்பாக்ட் ஆகவே இல்லை. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆர்டிபிஷியலா கொண்டு வந்து திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ட்விஸ்ட் எல்லாம் பெருசா இம்பாக்ட் ஆகல. அடுத்ததான் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கும் போது அதை சுவாரஸ்யமா கொண்டு போகாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரியும் இன்ட்ராகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நேற்று நான் வந்து 11 அப்படிங்கிற படத்தை பற்றி பேசியிருப்பேன். அந்த படத்தை பேசும்போதே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு கில்லர் ஒரு கொலையை பண்ணுறான் அப்படின்னா அந்த கொலையை எதுக்காக பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு ரீசன் வேல்யூபிளாக இருந்தால் தான் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வரும்னு சொல்லியிருப்பேன். அந்த ஒரு விஷயத்தை இந்த டீம் கரெக்டாக பண்ணலை. ஏன்னா இதுக்காக தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. அந்த ரீசன் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைம் பார்க்கலாம், ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 2வதா பார்க்க போகிறது தெலுங்கு வெப் சீரிஸான ராணா நாயுடு அப்படிங்கிற வெப் சீரிஸுடைய 2nd சீசன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம வெப் சீரிஸுடைய ஹீரோ ராணா நாயுடுடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. அந்த பையனை ஒரு குரூப் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. தன்னுடைய பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிஸ்னஸ் மேனான ஓப்ராய் அப்படிங்கிற ஒருத்தருடைய பிரைவேட் ஜெட் விமானத்தை எடுத்துட்டு கோவாவுக்கு போறாரு. அங்கே இருக்கக்கூடிய வெங்கடேஷை மீட் பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்து பையனை எங்க கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அங்க போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் போட்டு தள்ளிட்டு தன்னுடைய பையனை காப்பாற்றவும் செய்யறாரு நம்ம ஹீரோ கொலை செஞ்ச ஆட்கள்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டருடைய ரிலேட்டிவ். ஸோ இப்போ அந்த கேங்ஸ்டர் நம்ம ஹீரோவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அவருக்கு ஒருத்தர் ஜெட் விமானம் கொடுத்தாரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, என்னுடைய பிரச்சனையெல்லாம் நீ தான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அதுதான் இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸ் உடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வெங்கடேஷ் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுடைய கேரக்டரை டிசைன் பண்ண விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிற்பாரு. குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று எதிர்த்து போராடுவார். குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை அப்படிங்கும் போதும் வெளியில இருந்து யாராவது ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா அதை எதிர்த்து மொத்த குடும்பமும் சேர்ந்து நிற்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக இதில் வில்லனுடைய ரோலை நல்லா ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணி
பண்ணியிருந்தாங்க. இந்த வில்லனை இவங்க எப்படா சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸ் உடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்கள் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பரான வெப் சீரிஸாகவே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஆவரேஜான வெப் சீரிஸ் தான், ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் ஹாலிவுட் படமான த ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற ஒரு கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு சில கிரிமினல்ஸை கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தினா அவங்க ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம போலீஸாக இருக்கிறத விட வக்கீலா இருந்தா நிறைய குற்றவாளிகளை தண்டிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நிறைய நிரபராதிகளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலா ஆகிறாரு. அப்போ அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் என்னன்னா, ஒரு பையனும் ஒரு தாத்தாவும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பையனுடைய வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல்ல கிட்டத்தட்ட 1 கிலோ கொக்கைன் இருக்கு. இதை பார்த்த உடனே போலீஸ் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை கோர்ட் வரைக்கும் கொண்டு போறாங்க. அங்க அந்த பையனுடைய வக்கீல் என்ன பண்ணிடுறாரு, நீ தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு குறைஞ்ச தண்டனை தான் கொடுப்பாங்க, சீக்கிரமா நீ வெளியே வந்துடலாம்னு சொல்லி ஒத்துக்க வச்சு அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ அந்த பையனுக்கு கோர்ட்ல என்ன பண்ணிடுறாங்க, 27 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்லி தீர்ப்பும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு நீதி வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மெய்தி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை 2 விதமாக எடுத்திருப்பாங்க. ஒரு பக்கம் கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி போகும், இன்னொரு பக்கம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரசிக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்திருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியல. கோர்ட்ல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா எடுத்துக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைன்ஸ் கேட் பிளேல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 4வதா பார்க்க போகிற படம் கன்னட படமான மானட கடலு அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு. அவர் படிக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் இறந்து போகிறத அவர் பார்த்த உடனே மெடிக்கல் படிப்பையே பாதியில் நிறுத்திட்டு இயற்கையோட இயற்கையாக நம்ம வாழலாம், இயற்கையே ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே 2 பொண்ணுங்களை மீட் பண்ணுறாரு. அதில் ஒரு பொண்ணு கிரிக்கெட்டராக இருக்காங்க, இன்னொரு பொண்ணு ஆர்கியாலஜிஸ்டாக இருக்காங்க. அதில் கிரிக்கெட்டராக இருக்கக்கூடிய அந்த பொண்ணை நம்ம ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்னா, கொஞ்ச நாள்லயே அவங்க முழுக்க முழுக்க பேரலைஸ் ஆயிடுவாங்க. வீல் சேர்ல தான் அவங்களுடைய வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ இப்போ அந்த ஹீரோயினை காப்பாற்றணும், அதாவது அவருடைய லவ்வரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, பாசிட்டிவிட்டியை பத்தி நிறையவே பேசியிருக்காங்க. நம்ம நல்லதை மட்டுமே நினைச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிலாசபி எல்லாம் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் போர்ஷன் பெருசா இம்பாக்ட் ஆகல, எமோஷனலா பெருசா கனெக்ட் ஆக முடியல. இது ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு IMDbல 10க்கு 8.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.